ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானுடைய ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். பைத்தான்கிற லாங்குவேஜ் ரீசண்டாக இப்போ நிறைய மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்டு கேம் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பைத்தான் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ பைத்தானை பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக சில வீடியோஸை பைத்தானை பற்றி இனிமே வர சக்சீடிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பைத்தான் எப்படி, என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, பைத்தானோடைய பேசிக்ஸ் என்னென்ன, எப்படி வந்து ப்ரோக்ராமை அதில் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோலையும் இதுக்கப்புறம் வர வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா பைத்தானுடைய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. பைத்தான்கிற லாங்குவேஜ் வந்து 1991 கைடோ வான் ரோசம் என்ற ஒரு சயின்டிஸ்டால டெவலப் பண்ண ஒரு லாங்குவேஜ் தான் பைத்தான். இது வந்து சாதாரணமாக நம்ம ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் மற்ற லாங்குவேஜ் மாதிரியே தான் பைத்தானும் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம பண்ணலாம். அதே நேரம் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸும் இதில் நம்ம பண்ணலாம். இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். மற்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே ஃபீச்சர்ஸ் வந்து பைத்தான்லேயும் சிலது இருக்குது, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாகவும் இருக்குது. பைத்தானை நாம் ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு லேர்ன். இது வந்து நார்மலாக இதில் இருக்கிற சின்டெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பேசுகிற இங்கிலீஷ் வேர்ட்ஸாகவே தான் இருக்கும். சின்டாக்ஸ் ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. நம்ம ஈஸியாக அதை லேர்ன் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் வச்சு டெவலப் பண்ணுறாங்க. பைத்தானோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸி டு யூஸ். ஈஸி டு யூஸ்னா நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க எல்லாராலையுமே இதை ஈஸியாக கற்றுக்க முடியும். சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாகவே ஈஸியாகவே இதை கற்றுக்க முடியும். சின்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்சியாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேணாலும் நம்ம இதை ரன் பண்ணலாம். பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேணாலும் நம்ம ரன் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் திங்ஸ், அதாவது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பைத்தானில் இருக்குது. இது வந்து ஏன் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சாதாரணமாக நம்ம சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம்ல இருந்து மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட், கேம் ப்ரோக்ராமிங் மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இன்றைக்கு ரியல் வேர்ல்டில் பார்க்குற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். அடுத்தது க்ளூ லாங்குவேஜ். இந்த க்ளூ லாங்குவேஜ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த லாங்குவேஜில் டெவலப் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சிம்பிள் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு ப்ராஜெக்டில் நாம் டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம பண்ணுற ஒரு ப்ராஜெக்டை இன்னொரு ப்ராஜெக்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கிற ஃபீச்சர் தான், இதுலேயும் அந்த ஃபீச்சர் இருக்கு. யூஸ்வலாக பைத்தானில் 2 மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோட் வந்து இன்ட்ராக்டிவ் மோட், நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் மோட். ஃபர்ஸ்ட் மோட் வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா என்னன்னா இன்ட்ராக்ஷன். அதாவது இப்போ இன்ட்ராக்ஷன்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு உடனே அட் எ டைம் பதில் வரணும், அட் எ டைம்ல ஆன்சர் வரணும். அதுதான் இன்ட்ராக்டிவ் மோட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பைத்தான்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கமாண்டுக்கும் இம்மீடியட் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே அவுட்புட்டாக அட் எ டைம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா அடிஷனை இன்புட்டை கொடுத்த உடனே a+b அப்படின்னு சொல்லிட்டு 2+3 கொடுத்தீங்கன்னா உடனே 5 இமீடியட் ஆன்சர் வரும். இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். ஆனால் இதில் இருக்க ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் எதுவுமே சேவ் பண்ண முடியாது. ஸோ சேவ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மற்ற லாங்குவேஜ்ல ஒரு விண்டோல நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம் இல்லையா, நாமளா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அது என்ன லாங்குவேஜோ அதுக்கான எக்ஸ்டென்ஷன் வச்சு சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பைத்தான்ல ஸ்கிரிப்ட் மோட்ல ஒரு விண்டோல ஒரு செப்பரேட் விண்டோல ப்ரோக்ராமை எழுதுவோம். அதாவது டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டு அதை py.pyன்ற எக்ஸ்டென்ஷனோட அந்த ஃபைலை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரன்னு கொடுத்தோம்னா ரன்னுக்குள்ள ரன் மாடியூல்னு இருக்கும். ரன் மாடியூல்குள்ள போனீங்கன்னா உடனே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். நீங்க இன்புட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்புட் வாங்கிட்டு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க அந்த ஐடில்ங்கிற ஸ்கிரிப்ட் தான் எடிட்டர் தான் வந்து யூஸ்வலா பைத்தானுக்கு யூஸ் பண்ணுவோம். பைத்தான் ஐடில்ன்றது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெட்ல. பைத்தான் ஐடில்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல போயிட்டு நார்மலா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து இன்டராக்டிவ் மோட் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மோட் வரணும்னா ஃபைல் போயிட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மோட் வந்துடும். ஒரு நியூ விண்டோ வந்துடும். நியூ விண்டோக்குள்ள நீங்க போய் டைப் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதுல இருக்கிற ரன்ன்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க ரன் மாடியூல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலு ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பைத்தான் ப்ரோக்ராமை பண்றதுக்கு முன்னாடி அதுல என்னென்னலாம் கேரக்டர் சப்போர்ட் பண்ணும், என்னென்ன சிம்பிள்ஸ் சப்போர்ட் பண்ணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ப்ரோக்ராம்குள்ள போக முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ஒரு லாங்குவேஜை நாம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா அதனோட பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும். பேசிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன கேரக்டர்ஸ் அது சப்போர்ட் பண்ணும், என்னென்ன நம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணும். இப்போ கேரக்டர் செட் அப்படின்னா லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அதெல்லாம் தான். இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், ஒரு சம் ப்ரோக்ராம் பண்ணா 3 வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அந்த வேரியபிளை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் செட் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோல நாம என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் செட்ல லெட்டர்ஸை போத் ஸ்மால் அண்ட் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் ரெண்டுமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். இங்க 26 லெட்டர்ஸ்மே சப்போர்ட் பண்ணோம். டிஜிட்ஸ்ல 0 to 9 சப்போர்ட் பண்ணோம். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் நம்ம கீபோர்ட்ல இருக்கிற ஸ்பேஸ் பாரு, அப்புறம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாமே, அதாவது ஆஷ், ஸ்டார், இது எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஆஸ்கி கேரக்டர்ஸையும் சப்போர்ட் பண்ணோம், யூனிகோட் கேரக்டர்ஸையும் சப்போர்ட் பண்ணோம். இதுதான் நம்ம பைத்தான்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னும் நம்மளுக்கு பேசிக்ஸ் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோல நாம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.